வாழ்க தமிழ். ஹலோ வீவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சில இன்ஸ்டா ரீல்ஸ்ல எடுத்த சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருத்து கந்தசாமி வரண்டா, கருத்து கந்தசாமியா, கந்தசாமி வந்துட்டா ஓடுங்கடா, கருத்து சொல்லி நம்மள சாவடிச்சிடுவான்டா, வாங்கடா ஓடுங்கடா ஓடுறா. ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம சிவாஜி சார் உள்ள இறங்கி நம்ம தமிழ்நாட்டையும் கலந்து ஒரு ஹீரோ தான் பார்க்க போறோம். வாங்க பாருங்க. நம்புறேன், எல்லாரையும் நம்புறேன். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை மட்டும் நான் நம்ப மாட்டேன். என்ன சேர்க்காத, என்ன சேர்க்காத. பாத்தீங்களா, இந்த சீரீஸுக்கு தான் தமிழ்நாடே ஏறி கிடக்கு. நெக்ஸ்ட் அந்த கண்ணாடி திருப்பி திருப்பி பாக்குறவங்க நம்ம தலைவர் ரஜினிகாந்தே தோற்றுவாரு. என்ன இதெல்லாம் எஜமான் தலைவருக்கே டப் கொடுப்பார் போலிருந்து. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. பாத்துங்க, இருந்தாலும் இவருக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இவருக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இவரால எங்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் அப்பப்போ கண்டென்ட் கொஞ்சம் கிடைக்கும். ஹலோ, சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்போ முன்ன மாதிரி பேச மாட்டேற? என்ன கோவம் உனக்கு? நீ அந்த கார்த்திகிட்ட பேசிட்டு இருக்கல? ஆமாம், கார்த்திகிட்ட பேசுகிறேன், அவன் ஃப்ரெண்டு. இதில் என்ன இருக்கு? என்ன எங்களை சந்தேகப்படுறியா? சந்தேகப்படுறேனா? நான் ஏன் சந்தேகப்பட போகிறேன்? சரி, நான் கார்த்திகிட்ட பேசக்கூடாது அவ்வளோதானே? ஓகே, இனிமேல் நான் கார்த்திகிட்ட பேசல, உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன். ஓகேவா? ரொம்ப தான் பொசிட்டிவ் ஆகுறேன். பொசசிவ்லாம் ஆகலையே. சரி சரி, சத்தியமாக இனிமேல் அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். என்ன இப்போலாம் ரொம்ப பொசிட்டிவ் ஆகுற? என்ன லவ் பண்ணுறியா? சாரி, நான் கார்த்தி லவ் பண்ணுறேன். இப்ப இங்கதான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல என்ன டெவலப் ஆகுதோ இந்த மாணவிகள் தொலை தாங்க முடியல. அவனா நீ? அதுதான் கரெக்டா சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நார்மலாக இருக்கும்போது எனக்கு ஒரு ப்ரப்போஸ் எதுவுமே வந்ததே கிடையாது சார். நான் எப்போ நான் கொரியன் ட்ரெண்டுக்கு நான் மாறி நான் கொரியன் இது பண்ணிக்கிட்டேனோ அப்போ இருந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி என் நம்பர் கேட்பாங்க. ஏன் பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் பார்க்க கொரியன் மாதிரி இருக்கீங்க, உங்கள் நம்பர் கொடுங்க, அவங்க பேசலாமான்னு அவங்க வாலண்டியர் வந்து என்னை பேசுவாங்க. இவங்க கிட்ட நம்பர் கேட்காத டோலி மட்டும் என்கிட்ட மாட்டினானுங்க. உதச்சு உடைப்பேன். அவர் பார்க்கறது கொரியன் மாதிரி இருக்க, கொரியன் மாதிரி தான் இருக்காது. கொரியனாவது பரவாயில்ல, பார்த்தா தெரிஞ்சிடும் இது வந்து கொரியன் தான், இவங்க அப்படிதான். இவங்க போயிட்டு நம்பர் எதுக்கு நம்பர் வாங்குறீங்கன்னு தெரியல. என்னுடைய ஆசை மட்டும் இல்ல, நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான். இதுலயும் நான் 2-3 கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி எஸ் ஹேர்ஸ்டைல் செம்மையா இருக்கு, இந்த ஹேர்ஸ்டைல் இது நான் ஃபேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கர்ம ஹேர்ஸ்டைல ஒன்றும் புரியல. ஆனா காம சூத்திரா கயிறு கேட்டு வந்து கயிறு நீங்க சொல்ற 2 கிட்ஸ் தான் இதுதான் ஹேர்ஸ்டைல புரியும். அப்புறம் நாங்க 90s கிட்ஸ் என்ன வாங்கி போயிட்டு நல்லா பட்டியா வாங்கி போவோம். அதுக்கே நாங்க அப்படி வந்து இவனுங்க என்னன்னா இவ்வளவு ஹேர்ஸ்டைல் வந்து வச்சுக்கிறாங்க. ஆனா உங்க இவங்க தலைக்கடியே தேவையில்லை, தலையை நாமத்து பார்த்தாலே போதும். அந்த முடியா வந்து தலைக்கடி மாதிரி இருக்கும். நக்கல்யா அவனுக்கு. எனக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி பேசுறவங்கள்ட்டலாம் வாழ்ந்து காட்டணும், ஏன் பொண்ணும் வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டி நாங்கள் நடந்து வாழ்ந்து காட்டணும்னு ஒரு ஆசை. ஏற்கனவே பசங்க சொல்ற தாங்க முடியல, இதுல வேற பொண்ணுங்க வேற. நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. ஏன் பொண்ணு வாழக்கூடாதா? நாங்க வந்து நல்லாவே வாழ்ந்து காட்டுவோம். கண்டிப்பா வாழ்ந்து காட்டுவோம். நாங்க வந்து எடுத்துக்காட்டா இருப்போம். எதை மாதிரி எடுத்துக்காட்ட போறீங்க? என் சேனலை சென்சார்ல மாட்டி விடலான்னு பாக்குறியோ? எடுத்துக்காட்டா இருப்போம், புரட்சியா. ஒரு விரல் புரட்சியா? தலைவன் பங்கமா தலைவர் ஒரு விரல் புரட்சியா எல்லாம் தெரியுதா? What does it mean? That means finger inside a body shaking. அப்படிதான் இருக்குதா? எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நாங்க இருப்போம்னு சொல்ல வரோம். நீங்க ஒண்ணு எடுத்துக்காட்ட வேணா, எடுத்துக்காட்டாலாம் உங்களால இருக்க முடியாது. எடுத்துக்காட்டா இருக்க முடியாது. எங்க இருக்கோங்க? எடுத்தும் காட்ட முடியாது. டேஞ்சர் சோன். அதான் என்னையாச்சு
எல்லாம் குளிச்சிட்டு இருக்கீங்க. யோ எங்கயா போற நீ? யோ நீயே குளிக்கிறா? என்ன எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க, என்ன பண்றானுங்க? யோ எதனா சொல்லுங்கய்யா. உயிரை காப்பாத்திக்க அதான் சொல்லுவேன் நானு. என்ன ப்ரோ சொல்ற? பின்னாடி பாரியா. பின்னாடியா? இது என்னவோ அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். இதே மாதிரி எனக்கும் நடந்துருக்கு. இப்பெல்லாம் ஒரு ஆன்டி முன்னாடி வண்டி ஓட்டினாலே நான் அவங்க முன்னாடி போறது இல்ல. ஒரு நிமிஷம் ஏமா 5 நிமிஷம் நின்று அவங்களுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் போறேன். ஏன்னே தெரியல, ஒரு பொண்ணு செட் ஆக மாட்டேங்கிறா. ஏன்டா தெரியல, நல்லா ரொமான்டிக்கா தான் பேசுறேன். ஆமா ரொமான்டிக்கா தான் பேசுவேன். டீ குடிக்கிறீங்களா? இல்ல வயிறு கலக்குது, கொஞ்சமா குடிங்க. உடனே ஆகி போயிருவேன். அவனுக்கு வந்தா தாண்டா தெரியும் வாந்தி பேதியும். எனக்கு 100 இல்ல 500,000% எனக்கே பார்த்த மாதிரி இருக்குது. அப்படிதான் அது எனக்கு கன்றாவின்னு தெரியல. எது சாப்பிட்டாலும் வந்துருது. வீடியோ பாத்தீங்களா? சரி, பசங்கள ஒரு கேள்வி கேள்வி. அந்த பையன் ஐடியில போட்டிருந்தா இல்லையா? நானே ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த தடவை நானே பார்க்கல. நான் அந்த 3 பொண்ணுங்க தான் பார்த்தேன். புரிஞ்சதா? எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இங்க வேற ஒரே அணில் கூட்டமா இருக்கு. இப்ப நான் அஜித்னு கத்துனா இருப்பாங்களே. நிறைய நடந்தது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அஜித் ரசிகன், அவன் பேரு விஜய். ஒரு நாள் நான் விசுவாசம் பண்ணி போகும்போது இதே மாதிரி கோயில் வெட்ட போகும்போது அவனை காணும். நம்ம விஜயும் சொல்ல முடியாது, ஏன்னா சுத்தி தல ரசிகர்களா இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம விஜய்னு கத்துனா நம்ம முடிச்சு விடுறாரு. அந்த பாயா இருக்கணும்டா. விஜய்மா வெல்கம் வெல்கம். உனக்காகவே என்னன்னு கண்டுபிடி. என்ன தார் உருண்டையா? சாப்பிடுச்சிருங்க. குலாப் ஜாமுன்மா. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. எனக்கு ஒரே ஒரு உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொல்றான்? அம்மா என்ன நான் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கிறேன். நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? அதே ஜோப் தான் எனக்கும் இருக்கு. வீட்டுல நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டுறாங்க. அது கடலை மாவா, கோதுமை மாவா, இல்ல அரிசி மாவா, என்ன மாவும் தரல. அப்பப்போ குலோப் ஜாமுன் ஒண்ணு செஞ்சு கொடுத்து நம்ம வயிறு கழுவி விட்டுறாங்க. இருபது நாள் ஆகும் ருஷிதா. அதுக்காக வெயிட் பண்ணாதான் அதோடைய சுவை உள்வாங்க முடியும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ. அதை வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நம்ம பாடி தான் காட்டுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த சயின்டிஸ்ட் டெஸ்ட் பண்ண எலிக்கு எல்லாம் எல்லா மாதிரிலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க புதுசா செய்யறது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணாங்க. ஆமா செல்ஃபி இப்படி வேண்டாம், இப்படி நின்னு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வேற ஃபில்டர் மட்டும் போடுங்க. ஃபில்டரா? ஓகேவா? என்ன டைமிங்டா? அல்டிமேட் இது. ஃபில்டர் கூட அந்த ஸ்னாப்சாட்ல தான் ஃபில்டர் கம்மி பண்ணா ஒரிஜினல் டேஸ்ட் காமிச்சல அது வரும் பார்த்தேன். ஆனா மனுஷன் வேற லெவல் வாட்டர் வந்து போறாரு. நிஜமா சூப்பரா இருக்கு. பா ஆனிவர்சரி வருது, ட்ரெக்கிங் மாதிரி எங்கேயாச்சும் கூட்டு போறியா? ட்ரெக்கிங் அது ரிமோட் கொஞ்சம் எடுத்தா. எங்க போன சொன்ன? ட்ரெக்கிங். இதுவும் எனக்கு கண்டிப்பா ரிலேட்டட் பண்ணும். ஏன்னா இங்க இருந்து கழிவு போயிட்டு வந்து படிக்கட்டு ஏறி உட்காந்தாரு. அம்மா கால் வலிக்குமா, கால் கொஞ்சம் அம்மி போடும். நான் தான் இல்லை இதுல வேற இங்க நான் கேரளா கூட்டு போகணுமா, லடாக் கூட்டு போகணுமா, காஷ்மீர் கூட்டு போகணுமா, கூட்டு போயிட்டு அங்க போயிட்டு 10 தான் இருக்கும். போலீஸ் அடிச்சா கூட உண்மையை சொல்லாதவனுங்க ஒரு பீர் அடிச்சோன்னு சொல்லிடுறாங்க. நீ எனக்காக பிறந்தவன், நான் உனக்காக பிறந்தவன், மாங்கல்ய தந்து நானே.
எனக்கு ரொம்ப வருஷமா இந்த டவுன் இருக்கு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க ஓகே, வச்சுட்டு போங்க. அது எதுக்கு ஹைட் பண்ணி வைக்கிறீங்கன்னு தெரியல. அட வெக்கம் கட்டுவீங்களா? ஏதோ நம்ம ரிலேஷன் சொந்தக்காரங்க இல்ல நம்ம பிடிக்காதவங்க இல்ல நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு டிஸ்டர்ப் பண்றோம், அப்படி ஹைட் பண்ண போறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அது 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? எனக்கு தெரியல. இப்போ ரீசெண்டா அம்பானி மேரேஜ் கூட அந்த 2 கோடி வாட்ச் எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க இந்த மாதிரி அம்பானி வாட்ச் கேட்டான்னு சொல்லிட்டு. அவங்களுக்குள்ளே மறைக்காம ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இவங்க வைக்கிறதே ஒரு ஸ்டேட்டஸ், இந்த பானிபூரி சாப்பிடுறது, ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, அதுதான் இருக்கும். அதையே அவங்க ஹைட் பண்ணி தான் இருக்காங்க. மனுஷன் அவங்க எது விதமா ஆல் கான்டாக்ட்ஸ் வைப்பாங்க. இந்த சோகமா இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது, இந்த கஷ்டமா இருக்கிறது, அதெல்லாம் ஃபுல்லா வச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரி வெளியே போறது, அவுட்டிங் போறது, ட்ரிப்பு போறது, இல்ல இந்த லவ் ஸ்டேட்டஸ் எல்லாமே ஒரு சில பர்சனுக்கு மட்டும் தான் வைக்கிறாங்க. அது எதுவும் தர அவளையே ரீசெண்டா ஒரு மேட்ச் போயிட்டு வந்து அப்படி என் ஃப்ரெண்டே என் பக்கத்துல இருந்து என்ன ஹைட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கிறான். அப்புறம் கேட்டேன், என்ன நான் என்ன ஆயிடுச்சு போறேன்? இல்ல மச்சான் லவ் ஸ்டேட்டஸ், பொண்ணு மட்டும் தெரிஞ்சா போதல் சொல்றதுக்கு இல்ல. நம்ம தலைவர் என்ட்ரி பாரு. மெயின் தலையே போயிடுச்சு. இல்லைங்க, இன்னொரு தலை வருது. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சிவாஜி போனாரு, இப்ப விக்ரம் பண்ணாரு. ஒண்ணு கவுச்சிங்களா ஏன்னு சொன்னா இன்னொரு 2 பிளேட் போறாங்க. பாத்தீங்களா என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா? அவர் போட்ட பணி வேலை வெட்டிக்கே போக மாட்டீங்களா நீங்க? எவ்வளவு செலவானது தரல. இப்படி ஒரு இங்கிலீஷ் ஒரு பணினா எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பணி எங்க இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடம்பிடிக்கிறிய நீ, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னைக்கு நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ, எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும்.